ஹாய், உங்கள் பேர்? என் பேர் அக்ஷயா. எங்கேருந்து வரீங்க? சென்னை. உங்களுடைய பிவி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? இதுக்கு முன்னாடி வீட்டில் இருந்து படித்ததுக்கும் இந்த மாதிரியான ஒரு ரெசிடென்ஷியல் காம்ப்ளெக்ஸில் தங்கி படிக்கிறதுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ்? உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். பெரிய டிஃப்ரென்ஸே இருக்கா. லைக் வீட்டில் உட்காந்தேன்னா உங்களால் ஃபுல் ஃப்ளெஷ்டாக படிக்க முடியாது. இங்கே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக படிக்கிற மாதிரியே இருக்கும். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிவி என்னென்ன மாதிரியான அட்டிக்வேட்ஸ், பேசிக் அட்டிக்வேட்ஸ் என்னென்னலாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்க? உங்களோட லைஃப் ஸ்டைலில் என்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் இருக்குது? மார்னிங் ஏஞ்சிக்கிறதுலேருந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கா. லைக் டைமுக்கு எல்லாம் பண்ணுற மாதிரி ஒரு ஷெட்யூல்டாக இருக்கிற மாதிரி. இதுக்கு முன்னாடி வீட்டில் அந்த மாதிரிலாம் இல்லை. நைட் ஸ்டடி பண்ணுவேன், 3 டே ஸ்டடி பண்ணுவேன். எப்போ படிப்பேன்னு தெரியாது. மூடு இருந்தால் ஃபுல்லாக உட்காந்து படிப்பேன், இல்லைன்னா படிக்கவே மாட்டேன். ஒரு சில டைம் ஃப்ரெண்ட்ஸோட வெளில போகிற மாதிரிலாம் இருக்கும். இங்கே வெளில சுற்ற முடியாத ஒரு ரீசன்னால் ஃபுல்லாக லைக் ஷெட்யூல்டாக இருக்கா. மென்டாஸும் நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ ஓரளவுக்கு நல்லா முன்னை விட நல்லா போகிற மாதிரியே இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் 3 month பேட்ச் இல்லையா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு 100 days வந்து ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் இருந்திருக்கீங்க. ஸோ ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் இருந்த இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குது? ஃபோன் தான் உலகம்ட்டு இருந்தோம். லைக் டெய்லி இன்ஸ்டா நோண்டாமல் இருந்ததே இல்லை. இப்போ வந்து இன்ஸ்டா இல்லாமலேயும் இருக்கலாம் சொல்லி அந்த ஒரு இது மைண்ட் செட் வந்திருக்கு. லைக் இப்போ வந்து ஃபுல்லாகவே மைண்ட் செட் வந்து முன்னாடி இன்ஸ்டாகிராம் சுற்றியே இருந்து இப்போ வந்து இன்ஸ்டா இல்லாமல் சரி ஓகே ஃபைன் அந்த மாதிரி இருக்குது. இந்த இது வெளில வந்திருக்கு. வாட் இஸ் யுவர் டேக் ஆன் பிவி? பிவி விட்டு வெளில போகும்போது பிவிலேருந்து என்னென்ன கற்றுக்கிட்டு போகிறீங்க? மார்னிங் சீக்கிரம் எழுச்சிக்கிறது, லைக் ஷெட்யூல்டாக படிக்கிறது, என்னெல்லாம் நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணோம் கற்றுக்கிறது. ஸோ என்னெல்லாம் இது இருக்கோ எல்லாத்தையும் கரெக்டாக ஷெட்யூல்டாக எல்லாமே கற்றுக்கிட்டு அதுபடி ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் வரும். ஓகே, உங்களுடைய ஸ்கோர்ஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிவி எப்படி இருக்குது? எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது? கொஞ்சம் நிறையவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. முன்னாடி இருக்கும் போது ஒரு 30s and 40s வாங்கியிருந்தேன். இங்கே வந்து ஒரு 50s and 60s வாங்கிட்டு இருக்கேன். ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ. தேங்க்யூ.